சிவபெருமானின் சிறப்புகளை விளக்கிடும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சிவ தாண்டவ நடனமாடினர். இடைவிடாமல் சப்த தாண்டவ நடனமாடியவர்களின் சாதனை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி என திருவாசகத்தில் சிவபெருமானை போற்றி புகழ்கிறார் மாணிக்கவாசகர். நடனத்தின் அதிபதியான நடராஜரை பரத கலைஞர்களான நங்கையர் அனைவரும் வணங்கி மகிழ்கின்றனர். உலக நன்மைக்காக சிவன் ஆடிய தாண்டவத்தை நினைவு கூறும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நிகழ்த்தி காட்டியதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் லதா மாணிக்கம். ஆனந்த தாண்டவம், கௌரி தாண்டவம், சந்தியா தாண்டவம், ஊர்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம், திரிபுர தாண்டவம், இந்த 7 தாண்டவமும் சிவனோட தாண்டவங்கள் 108ன்னு ஆகம வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் அதில் இருந்த முக்கியமான 7 தாண்டவங்களை சப்த தாண்டவமாக எடுத்து இன்றைக்கி இங்கே இருக்க 252 நடன கலைமணிகள் நடனமாட போகின்றாங்க. மகிழ்ச்சி, கோபம், மன நிறைவு என நொடிக்கு நொடி மாறிய உணர்ச்சிகளை அபிநயம் பிடித்து அனைவரும் நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது. நடனத்தின் அதிபதியான சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர். அர்ப்பணிக்கிற மாதிரி சப்த தாண்டவம் ஆடியிருந்தோம். அதில் வந்துட்டு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் தாண்டவமும் ஆடியிருந்தோம். இந்த மாதிரி ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரிலாம் ஆடியிருந்தோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட இதுபோன்ற நிகழ்வுகள் உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.